எங்களை நேசிக்கிற பிதாவே, உம்மை நன்றிலத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. நீர் இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு ஒப்பான ஒரு தேவன் கிடையாது சுவாமி. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் மகா மகத்துவம் உள்ள தேவன் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் மாத்திரமே தேவன், நீர் மாத்திரமே கர்த்தர், நீர் ஒருவர் மாத்திரமே தேவன் சுவாமி. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே சுவாமி உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உயிரோடு கூட உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை முழுவதுமாக நீங்க பொறுப்பெடுங்க. எங்களுடைய முழு உள்ளத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதிக்க சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட போகிற காரியங்கள், நீர் எங்களோடு கூட பேச போகிற காரியங்களுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆராதனை முழுவதிலும் சுவாமி உம்முடைய நாமம் மாத்திரமே உயரணும் ஆண்டவர். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்த, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஆண்டவரே நித்தியமான தேவன் சுவாமி. நீர் சதா காலத்துக்கு முறைய கர்த்தர் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கப்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. இந்த காலை வேளையில் வந்திருக்கும் ஒருவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எங்களோடு எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை. ஆம் சுவாமி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெப சிந்தியோடு கூட நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தினாக மகிமைப்படுத்துவது வேளையிலே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை நமஸ்கரிப்போம். உங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் தேவனை துதிப்போம். அவர் எங்க மத்தியில் அசைவாட பலமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க என்னென்ன தேவைகளோடு கூட இந்த இடத்துல வந்தாலும் கூட, எத்தனை பிரச்சனைகளோடு கூட வந்தாலும் கூட, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவரை நினைச்சு கொள்ளுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரை நீங்க நினைச்சு கொள்ளுங்க. இப்பொழுது ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்குவார். எங்களோடு கூட பேசுறவர், எங்களை வழி நடத்துகிறவர், அவர் பெரியவராக இருக்கிறார். நாங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன் சொல்லி எங்கள் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோமாக. விசுவாசத்தோடு உறுதியோடு நாங்கள் பற்றிக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, சொல்லுவோமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருப்பீங்க. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆமென். என் நினைவில, என் நடக்கையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருப்பீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளனும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுவோமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளனும் பரிசுத்தரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின்
நீர் கலந்திருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய உணர்வில் நீர் கலந்திருக்கப்படியா நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய துக்கங்கள் எங்களுடைய வேதனைகள் யாருக்கு புரியுதோ புரியலையோ, யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, என் தகப்பன் உமக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, உம்முடைய செவிகளுக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் ஏறெடுக்கிற தேவனா இருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. அப்பா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஹிருதயங்களை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உணர்வுகளை நீர் காண்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா நீங்க விடுவிக்க வல்லமுள்ள தேவன், நீங்க தொட வல்லமுள்ள தேவன், நீங்க எங்களோடு கூட கலந்திருக்கிறதுக்கு வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே சுவாமி. உம்மை நன்றியோடு மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல போதாது ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்ல போதாது சுவாமி. நான் ஆராதிக்கிறோம் நீர் பெரியவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் நீங்க பெரியவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி உன்னதமானவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. நாங்கள் அவருடைய நாமத்தை இந்த காலவெளியில் மகிமைப்படுத்துவோம். அவரை அல்லாமல் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம் இந்த காலவெளியில். ஆமென், ஆமென் சுவாமி. ஹல்லேலூயா. நீர் மேன்மையானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. Yahweh
ராஜ்யம் விளையாடுகிற நீர் வாழ்கிற ராஜ்யம் ஹalleluya ஸ்தோத்திரம் ராஜ்யமே சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். And this morning I want you to turn in your Bibles to Isaiah chapter 40. இன்றைய காலை வேளையிலே எங்களுடைய வேதாகமத்தை ஏசாயா 40ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் And we கொள்ளுங்கள். are going to stand to our feet and read a few verses from Isaiah which are very familiar to us, but I believe the Lord will speak to us afresh this morning. நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து அந்த வேத பகுதியை வாசிக்க போகிறோம். எங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டதான ஒரு வேத பகுதி, ஆனாலும் தேவன் அதன் மூலமாக பேசுவார் என்பதை நம்புகிறேன். So Isaiah chapter 40 verse 27 to 31, and as Elena reads it, please read together with her loud, and let's remember these words. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27வது வசனம் தொடக்கம் 31ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். சேர்ந்து சத்தமாக என்னோடு கூட வாசியுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். Lord, we thank you for your presence in our midst this morning. தேவனே, எங்கள் மத்தியில் இருக்கிற உமது Thank you பிரசன்னத்திற்காக that you are நன்றி. going to speak to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச போகிறதற்காக நன்றி. Give us quiet hearts in your presence. எங்களுடைய அமைதியான ஒரு மனதை உமது பிரசன்னத்தில் நமக்கு தாரும். Open our ears and our minds எங்களுடைய செவிகளையும் மனங்களையும் திறவும். to receive what you are going to do in us today. நீர் எங்கள் மத்தியில் செய்ய போகிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக In your name we pray. உமது நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். You may be seated. அமர்ந்து கொள்ளுங்கள். I believe that whenever God's people gather together, we should have a powerful sense of God's presence in our midst. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கூடியிருக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னமானது வல்லமையாக ஈடுபடுகிறது என்பதை நான் நம்புகிறேன். But you know, it's not the duty of somebody standing on the platform or a worship team to kind of manifest that presence so that we feel something. மேடையில் இருக்கிற போதகரோ அல்லது ஆராதனையை வழிநடத்துகிறவர்களோ தான் அதை வந்து எங்களை உணர வைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இல்லை. Sometimes we tell things after the service like worship was not good today. சில சமயங்களில் ஆராதனை பின்பதாக நாங்கள் சொல்லுவோம் ஆராதனை அவ்வளவு நல்லதாக இல்லை என்று. Or we talk about the word as if the preacher has to do something to make us feel something. ஆராதனை பின்பதாக வார்த்தையானதும் அவ்வாறு நல்லதாக இல்லை, ஏதோ கடமைக்காக எங்களை உணர வைக்க வேண்டும் என்பதற்காக போதகர் பிரசங்கித்தார் என்றும் நாங்கள் கூறக்கூடும்.
Of course, when you lead and when you minister, you have a responsibility to prepare and bring something for the people of God to hold on to. நீங்கள் ஒன்றை தலைமைத்துவம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆயத்தம் பண்ணி நீங்கள் எண்ணத்தை மக்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை ஆயத்தம் செய்யத்தான் வேண்டும். But a very important part of what we get out of a service is depending on our posture and our attitude and our openness to what God wants to do. ஆனால் அதிலும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் தேவன் எங்கள் மூலமாக செய்ய இருக்கிற காரியங்களுக்கு நேராக நாங்கள் எவ்வாறு அதற்கு நாங்கள் எங்களுடைய கொன்னிலைகளை சரிப்படுத்துகிறோம் என்பதாகும். I remember when I was a young girl, we had different worship leaders in church, and there were some worship leaders who sang very old-fashioned songs. போதகர் சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலே அவருடைய சபையிலே ஆராதனையை வழிநடத்துவதற்கு வெவ்வேறு நபர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சிலர் மிகவும் பழைய பாடல்களை எடுத்து பழைய முறையில் ஆராதனையை வழிநடத்துபவர்களாக இருந்தார்கள். When I see that person coming up to lead the worship, in my heart I've already decided today is going to be all old songs and I'm not going to enjoy it. அந்த குறிப்பிட்ட நபர் மேடைக்கு வரும் பொழுதே போதகர் நினைத்து விடுவாராம், சரி இன்று பழைய பாடல்களே பாடி முடிக்கப் போகிறார்கள், இன்று ஆராதனை அவ்வளவு நல்லதாக இருக்காது என்று. So even if they did something really wonderful and sang new songs, I have already closed my mind. அவர்கள் அந்த நாளிலே புதிய பாடல்களை பாடி வித்தியாசமாக ஆராதனை நடத்தினாலும் அந்த முன்பதாக இருந்த சிந்தனையினாலேயே மனம் மூடப்பட்டு இருக்கும். Sometimes we come on a Sunday and we sit back and we watch like consultants. I'm going to see what's going to happen today. What are they going to do? சில ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் வந்து கதிரையிலே அமர்ந்திருந்து மேடையில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்கிறவர்களாக நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடும். Sometimes you think, I know everything, nothing more to learn, I'm just going there to go. எனக்கு எல்லாமே தெரியும், இங்கே கற்றுக்கொள்ள எனக்கு எதுவும் இல்லை, போக வேண்டும் என்பதற்காக நான் போகிறேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடும். But you know, knowing everything is not enough. Even the Israelites, they knew a lot. எல்லாம் தெரிந்திருப்பது என்பது மட்டும் போதுமானதல்ல, இஸ்ரவேலர்களுக்கும் எல்லாமே தெரிந்திருந்தது. But how does all that knowledge actually shape our Christian lives? That's the question. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிற விடயங்கள் எவ்வாறு புடமிடுகிறது என்பதே முக்கியமான ஒரு விடயம். Now in this passage that we read this morning, which we have read many times, Isaiah was actually speaking to a people who had questions or disappointment with God. இந்த பகுதியை நாங்கள் வாசித்த பகுதியிலே ஏசாயா யாருக்கு பேசுகிறார் என்றால் தேவனை நோக்கி ஒரு சந்தேகமும் ஒரு ஏமாற்றமும் இருந்த மனிதர்களை நோக்கி இந்த பகுதியை அவர் பேசுகிறார். And they have been complaining about God. தேவனை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். And then in verse 27, Isaiah speaks to their complaint. He speaks to their feelings. 27ஆம் வசனத்திலே அவர்கள் கூறுகிற அந்த குறையை நோக்கி அவர் பேசுகிறார். Look at verse 27. He says, "Why do you say, O Jacob, and speak, O Israel, my way is hidden from the Lord, and my just claim is passed over by my God." 27ஆம் வசனத்தை கவனியுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்பதாக கூறுகிறார். What were the Israelites feeling? They were feeling like God doesn't see me, God doesn't know my problem, God doesn't fulfill what I am expecting him to do. அந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த சமயத்தில் அவருடைய எண்ணத்தில் இருந்தது என்ன? தேவன் என்னை காண்பது இல்லை, அவருக்கு எனது தேவைகள் தெரிவது இல்லை, நான் நினைப்பது அவருக்கு புரிவதில்லை என்பதே அவர்களுடைய எண்ணத்திலே இருந்தது. All the things that God has promised that he should do, he is not doing. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது, நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினது எதுவுமே அவர் செய்யவில்லை. And then in verse 28, Isaiah speaks to them. He speaks to these feelings that they have. 28வது வசனத்திலே அவர்களை நோக்கி, குறிப்பாக அவர்கள் உணர்கிறார்களோ அந்த உணர்வுகளை நோக்கி ஏசாயா பேசுகிறார். And he says, "Have you not known? Have you not heard? The everlasting God, the Lord, the creator of the ends of the earth, neither faints nor is weary. His understanding is unsearchable." அவர் 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்பதாக. Actually, even if you go to verse 21 in this chapter, you see Isaiah talking about the greatness of God, his power, his creativity. சற்று முன்பதாக சென்ற 21ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய மகத்துவத்தை பற்றியும் அவருடைய ஆராய்ந்து முடியாத வல்லமையை பற்றியும் ஏசாயா பேசி இருக்கிறார். Look at verse 21, 22, 23. He says, "Have you not known? Have you not heard? Has it not been told you from the beginning? Have you not understood from the foundations of the earth?
it is he who sits above the circle of the earth, and its inhabitants are like grasshoppers, who stretches out the heavens like a curtain and spreads them out like a tent to dwell in. He brings the princes to nothing. He makes the judges of the earth useless. 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். If you take the Israelite people, nobody knew about the acts of God more than them. They knew everything. இஸ்ரேல் மக்களை எடுத்தீர்கள் என்றால் தேவனுடைய கிரியைகளை குறித்து அவர்களைப் போல வேறு எவரும் அறியவில்லை. அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். But you can see here, though they knew everything about God, அவர்கள் தேவனுடைய கிரியைகளை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட they knew who he was and what he had done. அவர் யார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட But how they felt about him was different. ஆனால் தேவனை பற்றி அவர்கள் உணர்ந்து கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. They felt that he has disappointed them. ஆனால் அவர்கள் உணர்ந்து கொண்டது தேவன் எங்களை கைவிட்டு They விட்டார், felt that he has not answered them. தங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்று உணர்ந்தார்கள். They felt that he has not fulfilled his promises to them which he has said he will do. அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தவற்றை அவர் செய்யவில்லை என்று அவர்கள் உணர்கிறார்கள். Now you may be in that place today. நீங்களும் அவ்வாறான ஒரு இடத்திலே இருக்கலாம். You know a lot about God. உங்களுக்கு தேவனை பற்றி நிறைய விடயங்கள் தெரிந்திருக்கலாம். You know all the Bible stories. வேதாகமத்தில் இருக்கிற கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். Maybe you're leading a cell or you're teaching Sunday school class, so there's nothing you don't know. நீங்கள் சண்டே ஸ்கூலிலேயோ ஏதாவது ஒரு வகுப்பிலேயோ நீங்கள் தலைமைத்துவம் எடுத்து நீங்கள் கற்பிப்பவர்களாக இருக்கலாம். But though you know all these things, inside you, you feel that God is not answering your prayers and God has disappointed you. இந்த விடயங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தாலும் மனதிலே நீங்கள் உணர்வது தேவன் எனக்கு செவி கொடுக்கவில்லை, அவர் எனக்கு பதிலளிக்கவில்லை என்பதாக. So to people like this, who felt like this, Isaiah tells them who God really is. இவ்வாறாக உணர்கிறவர்களுக்கு, இவ்வாறான மனப்பாங்கு உடையவர்களுக்கு ஏசாயா குறிப்பிட்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறார். He says in verse 28, this is a God who never gets tired, who never goes to sleep. 28வது வசனத்திலே சொல்கிறார், இந்த அநாதி தேவன், இந்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்பதாக. This is a God who thinks about you so much that you can't even understand how much he is thinking about you. இந்த தேவன் உங்களை பற்றி மிகவும் அதிகமாக உங்களை பற்றி யோசனையில் இருக்கிறார். உங்களால் சற்று கூட நினைத்து பார்க்க முடியாத அவர் எவ்வாறாக உங்களை பற்றி நினைத்திருக்கிறார் என்பதாக. Verse 29, this is a God who gives power to the weak, and to those who have no might he increases their strength. 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் என்பதாக. Verse 30, even the youths shall faint and be weary, and the young men shall utterly fall. So there are people who should be naturally strong, but they are weak. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் முடறி விழுவார்கள் என்று. அதாவது பலன் இருக்க வேண்டிய வயதில் இருக்கிறவர்கள் கூட சோர்ந்து போகத்தக்கதான சந்தர்ப்பங்கள் வரும். But then he says in verse 31, ஆனால் 31வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், those who wait on the Lord கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ shall renew their strength. புது பலனை அடைவார்கள் என்பதாக. They will mount up with wings like eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து, they will run and not be weary. செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். they will walk and not faint. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். So Isaiah is giving a solution to these disappointed, tired people. தேவனை குறித்த ஏமாற்றமும் களைப்பும் கொண்ட அந்த மனப்பாங்கை உடைய மனிதர்களுக்கு ஏசாயா ஒரு தீர்வை இந்த வசனத்தினூடாக கொடுக்கிறார். When you know everything in your head, when you have all the knowledge, உங்கள் மனதிலே எல்லா அறிவும் எல்லா தெளிவும் இருந்தாலும் கூட, but you feel disappointed and your feelings are not matching with your knowledge, ஆனால் உங்கள் மனதிலே ஏமாற்றம் இருக்கிறது, நீங்கள் மனதில் உணர்வதும் நீங்கள் அறிந்தவைகளும் தொடர்பு இல்லாமல் காணப்படுகிறது. the answer is to wait. அவ்வாறான நேரத்திலே அதற்கான பதில் காத்திருப்பு. Now in our society and our world,
நாங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே waiting is a forgotten concept. காத்திருப்பது என்பது மறந்து போன ஒரு விடயமாக இருக்கிறது. Nobody wants to wait for anyone for anything. யாருக்காகவும் எங்களுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை, எதற்காகவும் எங்களுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை. We think that waiting is a waste of time. காத்திருப்பது என்பது கால நேர விரயம் என்பதாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். Especially when we have to wait and we don't know how long we have to wait, we get very agitated and impatient. காத்திருப்பது என்பதை விட எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்ற அந்த காலம் தெரியாத சந்தர்ப்பத்திலே மிகவும் நாங்கள் விரக்தி அடைந்து விடுகிறோம். Sometimes when we have to wait at a traffic light for 20 seconds, we get very angry. நாங்கள் டிராஃபிக்லேயே அந்த சமிஞ்சை விளக்குக்கு கீழே நாங்கள் நிற்கும் அந்த நேரத்தில் கூட நாங்கள் மிகவும் கோபம் அடைந்து விடுகிறோம். If we are waiting to cross the road and we can see the number is going down very slowly, we get annoyed. அந்த பாதையை நாங்கள் கடக்க இருக்கிற நேரத்திலே அந்த இலக்கம் கவுண்ட் டவுன் போகிற வரையில் கூட எங்களுக்கு விரக்தி ஏற்பட்டு விடும். Sometimes when we have to wait for somebody to pick us up, or we have to pick somebody up and we have to wait for them, we get very, very annoyed. எங்களை கூட்டி செல்ல யாராவது வருகிறார்கள், காத்திருக்க வேண்டும், அல்லது நாங்கள் யாரையாவது போய் கூட்டிட்டு வர போகிறோம், அவங்க வலிக்கிடும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டும் என்றால் எங்களுக்கு அதுவும் கோபம் வந்துவிடும். You know, sometimes the way we coordinate things to avoid waiting is unbelievable. நாங்கள் காத்திருக்க கூடாது என்பதற்காக நாங்கள் மிகவும் கவனமாக சில விடயங்களை நாங்கள் பிளான் பண்ணி செய்வோம். Sometimes we have to pick up somebody, that person has to wait for us to pick up, right? நாங்கள் ஒருவரை நான் இந்த இடத்திற்கு உங்களை கூட்டி செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும் தானே. So we are calling, we are sending messages so that when we get there, they will be waiting for us. நாங்கள் அந்த இடத்திற்கு போக முதலே நாங்கள் மெசேஜஸை போட்டு கால் செய்து தயாராக இருங்கள் என்று சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் போன உடனே அவர்களை கூப்பிட்டு விட வேண்டும் என்பதற்காக. That person also doesn't want to be standing there and waiting till you come. So they are also trying to wait till the exact time you come to come down there. அவருக்கும் நீங்கள் வந்து சேரும் வரை அவருக்கும் காத்திருக்க விருப்பம் இல்லை. ஆகவே நீங்கள் வருகிற நேரமும் அவரும் சரியாக அந்த டைமில் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டும் என்பதை யோசிப்பார்கள். Sometimes I wonder, before mobile phones, how did we live? போதகர் யோசித்திருக்கிறாராம், அவ்வாறு ஃபோன் வசதி இல்லாத காலத்திலே அவ்வாறு இப்படி திட்டமிட்டு செய்திருப்பார்கள் என்பதா. We don't like to wait, we don't like to wait for people, and we don't like to ever have a blank space where we are doing nothing. ஒரு காத்திருக்கும் தன்மை எங்களுக்கு இல்லை, யாருக்காகவும் எங்களுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை, ஒரு வெறுமனையான ஒரு பகுதியிலே எங்களுக்கு நிற்க விருப்பம் இல்லை. And in this environment, Isaiah is saying, wait on the Lord. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் ஏசாயா கூறுகிறார், தேவனுக்காக காத்திருங்கள் என்பதாக. That means we are to wait in God's presence. நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டும். And we have to wait for him. அதோடு அவருக்காகவும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். Not to get angry and impatient and think, when is God going to come out and do something? தேவன் எப்பொழுது வெளியிலே வந்து ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார் என்று நாங்கள் அதற்காக நாங்கள் விரக்தி அடைந்து கோபம் அடையக்கூடாது. But to be quiet and rest and be still in his presence, it's so hard for us. ஆனால் அமைதியாகவும் இளைப்பாறுதலாகவும் உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் அது மிகவும் கடினமானது. But Isaiah is telling us that it is in that quiet place where we are waiting on the Lord and waiting in the Lord, that's where we are going to fill up our strength. நாங்கள் தேவனுக்காக எந்த ஒரு சமயத்திலே அமைதியாக நாங்கள் காத்திருக்கிறோமோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் புதுப்பலன் அடைகிறோம் என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். That is the place where your feelings about God are going to get connected to your knowledge about God. அந்த இடத்திலே தான் நீங்கள் தேவனை பற்றி உணர்வதும் அவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பதும் தொடர்பு படுகிறது. But the problem with us is that we can't wait. ஆனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எங்களால் காத்திருக்க முடியாது. Why can't we wait? We have so much to do. ஏன் எங்களால் காத்திருக்க முடியாது? எங்களுக்கு செய்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கிறது. Nobody understands how much we have to do. Even God doesn't understand how much we have to do. Am I right? நாங்கள் என்ன நினைக்கிறோம், எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு கூட தெரியாது எனக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது செய்வதற்கு. Sometimes we have so much to do even in ministry that we don't have time to wait on the Lord. நாங்கள் ஊழியத்தில் கூட மிகவும் நாங்கள் பிஸியாகி விடுவோம், எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கூட கடவுளுக்கு காத்திருக்க நேரம் இல்லை. But actually if we look at our lives, there are certain times that we have to wait. We are forced to wait. எங்களுடைய வாழ்க்கையிலே சில கணங்களை நீங்கள் யோசித்து பார்த்தால் நாங்கள் காத்திருப்பதற்காக கட்டாயப்படுத்தப்படுகிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு. And in those moments we can either decide to
be peaceful and get something out of that time and enjoy it, or we can get angry and agitated and impatient. அந்த அவ்வாறான சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு இரண்டு தெரிவுகள் உண்டு. ஒன்று, அமைதியாக இருந்து நாங்கள் தேவன் தருகிறதை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, நாங்கள் விரக்தி அடைந்து கோபம் அடைந்து பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் விட்டுவிடுவது. I want to ask you a question. When did you last wait on the Lord? உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கடைசியாக கர்த்தருக்கு காத்திருந்த நேரம் எது, எப்பொழுது? Actually, learning to just wait is not good only for our spiritual life, but it helps us as a discipline in every other area of our lives also. காத்திருக்கும் பண்பானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனாக நீங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு. But waiting on the Lord renews our spiritual strength. That's what the word of God says. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பதானது உங்களை புது பலன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புது பலனை உங்களை அடையச் செய்கிறது என்பதாக. So that means that as we go on in this life, our spiritual strength gets used up. It goes down. அதாவது இந்த வாழ்க்கையிலே நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய அந்த பலன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. And when our spiritual strength goes down, we need to be refreshed, we need to be replenished, we need to be built up again. அந்த நாங்கள் ஒரு அந்த பலனானது செயல்பட்டு கொண்டிருக்கிற வழியிலே அது குறைந்து போகிறது. ஆகவே அதை மீள் நிரப்ப வேண்டிய, புதுப்பிக்க வேண்டிய கடமை அதற்கு இருக்கிறது. Little bit like our physical bodies also. இதை நாங்கள் எங்களுடைய உடல் ரீதியான பலத்திற்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். Now you can't eat one meal and then wait for 1 week without eating anymore, right? ஒருவேளை சாப்பிட்டு விட்டு ஒரு கிழமை விட்டு அடுத்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டீர்கள் தானே? You eat and you're full, you feel full. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நிறைவடைந்து, and then after a little while you feel hungry again. ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு மறுபடியும் உங்களுக்கு பசிக்கும். So when we feel hungry, we know now we want to go and eat something, so we are getting ready to eat something because we are hungry. எங்களுக்கு பசிக்கிற வேளையில் தெரியும், சரி நான் இப்பொழுது ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் அதற்காக நாங்கள் தயார்படுத்திக் கொள்கிறோம். Some of us, we don't wait till we get hungry. We think at this time I am going to be hungry, so I will keep something ready, or I will eat in advance, so I won't be hungry. சிலர் நாங்கள் பசிக்கிற வேளை வரைக்கும் நாங்கள் காத்திருக்காமல், இந்த நேரத்திலே நான் சாப்பிட வேண்டும், அதற்காக நான் இப்பவே ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன் என்பதாக நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள். But many of us don't apply that principle with our spiritual life. ஆனால் இதே கொள்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் செயற்படுத்துவது அல்ல. We don't think that we need to fill up our spiritual strength regularly and that it goes down. எங்களுடைய உடல் பலன் போலவே ஆவிக்குரிய பலனையும் நாங்கள் புதுப்பிக்க வேண்டும், அதுவும் குறைந்து செல்கிற வேளையில் புதுப்பிக்க வேண்டும் என்பது எங்கள் மனங்கள் கட்டுவது இல்லை. We think that just because we know a lot about God, that is enough. நாங்கள் தேவனை பற்றி நிறைய அறிந்திருக்கிறோம், அது போதும் என்பதாக நாங்கள் எண்ணுகிறோம். And for some of us, we come to church on a Sunday and that's all the diet we get of the word of God for the whole week. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆலயத்திற்கு வருகிறோம், அது ஒன்றே நாங்கள் தேவனை குறித்து நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம், அடுத்த கிழமை வரும் வரைக்கும் அதுவே போதும் என்பதாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். And because of that, we have a lot of knowledge, but we are living defeated lives of disappointment and weakness because we are not waiting in the presence of the Lord and being strengthened. அதனாலேயே நாங்கள் புதுப்பலன் அடையாமல் ஒரு தோல்வியுற்ற, ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். We need to be refreshed and renewed by waiting on the Lord so that we will know who our God is. நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட பலனோடு நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும், அப்பொழுது தான் எங்களுடைய தேவன் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். And by this I mean not just doing our devotions every day, reading a passage of scripture and getting up there, saying a prayer, praying everyone, I have a list, I pray like that and finish it off and then done for the day. புதுப்பிக்க வேண்டும் என்று நான் சொன்னவுடன் காலையில் எழும்பி வேதத்தை வாசித்து நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வைத்திருப்போம், இதற்காக ஜபிக்க வேண்டும் என்று, அதற்கு ஜபித்து விட்டு மற்ற வேலையை பார்ப்பதை நான் குறிப்பிடவில்லை. I'm talking about more than just reading your devotion for the day and reading out your prayer list to God. அன்றாட தியானத்தையும் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தையும் நீங்கள் வாசிப்பது தேவனுக்கு தெரியப்படுத்துவதை மாத்திரம் நான் கூறவில்லை. I'm talking about sitting quietly in God's presence with nothing on your mind and waiting in Him. நான் கூறுவது என்னவெனில், அமைதியான நேரத்திலே தேவனோடு கூட நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் அவருக்காக காத்திருப்பது.
Now honestly think, when is the last time you did something like that? இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் கடைசியாக எப்பொழுது தேவனிடம் காத்திருந்தீர்கள் என்பதற்கு. Those days we had a lot of time to wait around, and when we were waiting, we used to look around at people, we used to talk to people, we used to think about things. எங்களுக்கு முந்தைய காலத்திலே காத்திருப்பதற்காக நிறைய நேரம் இருந்தது. ஆகவே நாங்கள் சுற்றுமுற்றும் பார்த்தோம், நாங்கள் மனிதர்களை நாங்கள் கவனித்தோம், மனிதர்களோடு பேசினோம். Now our brains are different. இப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. If we have 2 minutes even, we do something. எங்களுக்கு ஒரு 2 நிமிடங்கள் கூட எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் ஏதாவது அந்த நேரத்தில் செய்து விடுவோம். If you have 2 minutes free, what do you do? ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்வீங்க? You take your phone into your hand and you start looking. ஃபோனை கையில் எடுத்து அதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். Sometimes you are sitting quietly somewhere. சில சமயத்தில் நீங்கள் எங்கேயாவது அமைதியாக இருந்திருப்பீர்கள். Nothing to do. You have to wait in a line, or you're waiting for your child to finish tuition or something like that. ஒரு கியூவில் வெயிட் பண்ணவோ அல்லது உங்களோட பிள்ளை கிளாஸ் முடிஞ்சு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணவோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும். From far off you see a lady coming, you don't want to talk to her, you know her, you don't want to talk to her. தூரத்திலே உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் வருகிறார், உங்களுக்கு மனதிலே வந்தவுடன் ஐயோ இவாவோட கதைக்க கூடாது என்பதா. What do you do? என்ன செய்வீங்க? You take your phone out, you start looking at it, so she thinks I don't see her, I don't have to talk to her. தூரத்திலே கண்ட உடனே டக்குன்னு ஃபோனை எடுத்து இங்கே பார்ப்பீங்க. அப்போ உங்களோட மனதில் என்ன போகும், அவா நினைப்பா நான் அவா பார்க்கல என்பதாக நினைப்பா என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடும். But what's happening here is that we are training our brain so that we can never be quiet and allow God to come into our thoughts. ஆனால் இதிலே நாங்கள் பழக்கப்படுத்துவது என்னவென்றால், நாங்கள் அமைதியாக இருக்கிற வேளையிலே தேவன் எங்களுடைய எண்ணங்களை ஆட்கொள்ளாத படிக்கே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை பழக்கப்படுத்துகிறோம். Even when we are doing our quiet time with the Lord, we are reading or we are praying, but if we try to sit quietly, then we start to think of all kinds of things that we have to cook, somebody who we have to call, somebody's message that I have to reply, something at work which I have to attend to. All those thoughts come into our minds and we get up and go. நாங்கள் தியானம் செய்கிற வேளையில் கூட அமைதியாக இருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த நேரத்திலே தான், அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் என்ன சமைக்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், இந்த வேலை இருக்குது அந்த வேலை என்பதாக எண்ணத்திலே விரைவாக ஓடி நாங்கள் எழுந்து சென்று விடுகிறோம். We don't keep any time where we can just be with the Lord and enjoy His presence. நாங்கள் அமைதியாக இருந்து தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிற அந்த நேரத்தை நாங்கள் கொடுப்பது இல்லை. And that is why we are weak and powerless as Christians. அதனால்தான் நாங்கள் வலுவற்று நாங்கள் பலவீனமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். That's why we have no strength. அதனால்தான் எங்களிடம் பலம் இல்லை. We can know everything in our brain, எங்களுடைய அறிவிலே எங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கக்கூடும். but we don't know it in our heart. We are not strengthened in our heart because we don't wait on the Lord. ஆனால் எங்கள் இருதயங்களிலே அவை ஒளிப்பதில்லை, நாங்கள் பலன் அடைந்தவர்களாக இல்லை, ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு காத்திருப்பது இல்லை. Now we have to recognize the need that we have to wait on the Lord. When you are listening to me now, you have to recognize I need to wait on the Lord. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலே உங்கள் மனதிலே நான் தேவனுக்காக காத்திருக்க வேண்டிய தேவை உள்ளது என்பது உங்கள் மனதிலே எதிரொலிக்க வேண்டும் இப்பொழுது. But at the same time, we don't live our Christian lives individually. We are living in families, we are living in a community. அவ்வாறாக நீங்கள் உணர்ந்தாலும் கூட நீங்கள் வாழுகிற அந்த சமூகத்திலே அந்த சூழ்நிலையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தோன்றாது. So we also have to recognize that other people also need to wait on the Lord and renew their strength. மற்றவர்களும் கூட தேவனுக்கு காத்திருந்து புதுப்பலனை அடைய வேண்டும் என்பதை உணர வேண்டும். What that means is, if you are a child, if you are a young person in your home, அதாவது நீங்கள் ஒரு வாலிபராக ஒரு இளம் பிள்ளையாக உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இருந்தால், sometimes you have to give time and space for your mother or your father or your grandmother also to wait on the Lord. நீங்கள் அந்த வீட்டிலே உங்களுடைய தாயோ தகப்பனோ உங்களுடைய வயது முதிர்ந்த முதியோர்கள் யாரும் இருந்தாலும் கூட அவர்களும் தேவனிலே காத்திருப்பத்தக்கதாக நீங்கள் நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். When they are trying to have a time of prayer and quietness, don't go and disturb all the time. அவர்கள் தேவனோட ஒரு தியான வேளையிலே அவர்கள் ஜெபித்து கொண்டு தியானமாக இருக்கிற வேளையிலே போய் அவர்களை குழப்ப வேண்டாம். Sometimes people have to fight to have their devotion time. You have to fight in the house to get the devotion time. சில வீடுகளிலே குடும்பத்தோட முரண்பட்டு தான் தியானத்திற்கான ஒரு வேலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Sometimes as husbands and wives also we are like that.
கணவர்கள் மனைவி கூட நாங்கள் அப்படி இருக்கிறோம். நாங்கள் Sometimes there are husbands, they can't stand to see the wife sitting down. சில கணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனைவி அமர்ந்திருப்பதை கூட அவர்களுக்கு பார்க்க முடியாது. Munari vedak denna one. Have to give them something to do. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். Go and get me a tea. போய் எனக்கு டீ எடுத்து கொண்டு வா, Put the fan on. ஃபேனை போடு, Go and do this, go and do that, bring me this, bring me that. அதை செய் இதை செய், அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு ஏதாவது சொல்ல வேண்டும். Some wives are also like that, always telling their husbands to do certain things. சில மனைவிமாரும் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய கணவன் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். But as Christian families, ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக even though it is hard, கடினமாக இருந்தாலும் we கூட have to make way for the other people in our home, in our family, to have a quiet time with God. எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் அவர்களும் தேவனோடு கூட ஒரு நேரத்தை செலவிடுவதற்கு நாங்கள் வழி அமைத்து கொடுக்க வேண்டும். Sometimes it's very hard because we are all crowded in one small space and there is no quiet place even to sit and pray and quieten your thoughts. சில வீடுகளிலே நாங்கள் மிகவும் நெருக்கமாக நாங்கள் இருக்கிற வழியிலே அமைதியாக இருந்து தியானிக்கிறதுக்கு ஒரு நேரமும் ஒரு இடமும் கிடைக்காமல் கூட போகும். That's the time when we have to be sensitive and we have to be accommodating to the others in our home and give them, release them to have some quiet time in the presence of God. சில சமயங்களிலே நாங்கள் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் சிந்தித்து அவர்களுக்கு தேவனோடு தியானிப்பதற்கான ஒரு நேரத்தை ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். As parents also, I want to encourage you, don't pack up your child's day with so many things that they don't have some quiet time to wait on the Lord. பெற்றோர்களுக்கும் நான் கூற விரும்புகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே ஒவ்வொரு வேலையாக போட்டு 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 நெருக்கி கொண்டிருக்க வேண்டாம். ஏனெனில் தேவனோடு அவர்களும் உறவாடுவதற்கு ஒரு நேரத்தை அவர்களுக்கு கொடுங்கள். You really have to encourage and make a way for your children or your teenagers to wait on the Lord, because unlike for you and I, it doesn't come naturally to young people to sit and wait. பிள்ளைகளை தேவனோடு காத்திருக்கத்தக்கதாக நீங்கள் ஊக்குவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களையும் என்னையும் போல அவர்களுக்கு மிகவும் இயல்பாக தேவனோடு காத்திருக்கும் தன்மை வராது. Because you see, if you're my age or older than me, you know what it's like, you remember what it's like to sit around on an armchair or something and just wait. You know what that is like. காத்திருப்பது என்பது சற்று வயது கூடினவர்களுக்கு தெரியும். காத்திருப்பது என்பது ஒரு அமைதியான இடத்திலிருந்து நாங்கள் அதற்கு ஆயத்தமாவது என்பதாக எங்களுக்கு தெரியும். And even when I think about my grandmother and the people of that age and their time with the Lord, I can picture them on a chair with a big Bible, just sitting and waiting and praying. பழங்காலத்தில் இருக்கிற முதியவர்களை பற்றி அவர்கள் தேவனோடு காத்திருக்கும் தருணங்களை பற்றி யோசிக்கும் பொழுது, Now think of the young people in your world. அவர்கள் ஒரு ஆம்சேரில் இருந்து அவர்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிப்பதை உணர்கிறோம். ஆனால் இளைஞர்களை பற்றி யோசித்து பாருங்கள். Can you imagine any of them sitting on a chair with a Bible and just waiting in the presence of the Lord? Can you? ஒரு வாலிபர் அவ்வாறாக அமர்ந்து வேதாகமத்தை விரித்து பிடித்து அதை படித்து தியானிப்பதாக உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? See, it doesn't come naturally when you're that age. It doesn't come naturally, and especially not now. அந்த வயதிலே இந்த காலத்திலே அது இயல்பாக வருவது இல்லை, வராது. Some of them won't sit with a Bible because they don't even have a Bible. சிலர் வேதாகமத்தை கையில் வைத்து உட்கார மாட்டார்கள், ஏனென்றால் வேதாகமமே இல்லை. Their Bible is their phone. அவர்களுடைய போனில் தான் பைபிள் இருக்கு. The problem with the Bible being on the phone is that other things are also coming in between the Bible. போனிலே பைபிளை வாசிப்பதன் ஒரு தீமை என்னவென்றால் வேறு விடயங்களும் வந்து கொண்டே இருக்கும். They come with a sound like this, ting 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 ting, and they can't concentrate. டிங் 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 என்பதாக ஒரு சவுண்டோடு எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். So I want to encourage us as adults. Actually, it's our responsibility to put a Bible in the hand of every child and young person in our congregation, in our family. ஆகவே இங்கே இருக்கிற பெரியவர்களை நான் ஊக்குவிக்கிறேன். வாலிபர்கள், இளைஞர்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு வேதாகமத்தை நீங்கள் பெற பண்ண வேண்டும் என்பதற்கு. And I know that Bibles are expensive. வேதாகமங்களானது இந்த காலத்திலே மிகவும் விலை கூட. But a phone is more expensive than a Bible. ஆனால் போனானது பைபிளை விட விலை கூட. So give them a Bible. ஆகவே அவர்களுடைய கைகளிலே வேதாகமம் ஒன்றை கொடுங்கள். If you have a Bible and you brought it to church, raise it up to see today. வேதாகமத்தை கையில் கொண்டு வந்தவர்கள் அதை சற்று உயர்த்தி காட்டுங்க பாப்போம். I am not against us reading the Bible on our phones. Okay, I'm not against it at all. பைபிளை போனில் வாசிப்பதற்கு ஒரு எதிரி அல்ல என்று கூறுகிறார் போதகர். But when you come to church like this, ஆனால் ஆலயத்திற்கு வரும் பொழுது, and when you are doing your time of waiting on the Lord, use a Bible like this, because nothing will distract you.
காத்திருக்கிற தேவனோட காத்திருக்கிற நேரங்களிலே இவ்வாறான ஒரு வேதாகமத்தை கையில் வைத்திருங்கள், ஏனென்றால் வேறு எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வராது. When you read a Bible like this, there is no TikTok coming out of it. இவ்வாறான ஒரு பைபிளை நீங்கள் வாசிக்கும் பொழுது டிக்டாக் அதிலே வருவதில்லை. There is no WhatsApp message coming. வாட்ஸ்அப்பில் இருந்து அதில் உங்களுக்கு மெசேஜஸ் வருவதில்லை. So you get to train your mind to just wait on the Lord and listen to Him. ஆகவே உங்களுடைய மனங்களை தேவனுக்கு காத்திருந்து அவருக்கு செவி மடுப்பதற்கு பழக்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். The other advantage of having a physical Bible இவ்வாறான ஒரு பைபிளை கையில் வைத்திருப்பதன் ஒரு இன்னொரு பயன் is that we develop a kind of a love for God's word in a way that, it's something that we can touch and see with our eyes. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இவ்வாறாக தொட்டு கையிலே பிடித்து நாங்கள் வாசிக்கிற பொழுதிலே வார்த்தையை நோக்கினதான ஒரு அன்பும் பிரியமும் உண்டாகிறது. This is not just a book of knowledge. இது அறிவை வளர்க்குகிற ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. This is God speaking to us. இது தேவன் எங்களோடு பேசுகிற ஒரு வழி. And so when God speaks to us and he puts some burden on our heart, or he shows us a particular verse, it's good to have a Bible that you can underline or circle, and next time you turn to that place you remember what God spoke to you. தேவன் எங்களோடு பேசுகிற வேளையிலே நாங்கள் ஜெபம் செய்கிற நேரத்திலே மனதிலே பாரத்தை ஏற்படுத்துகிற சில வசனங்களை குறிப்பெடுத்து அதை மார்க் பண்ணி நாங்கள் வைத்துக்கொள்ள இவ்வாறான ஒரு வேதாகமம் உதவும். ஆகவே இன்னொரு சந்தர்ப்பத்திலே எங்களால் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த வேதாகமத்திலே இருக்கிறது. So when we use physical Bibles, we develop an affection for God's word, which helps us to remember what God has spoken to us at different points of our lives. இவ்வாறாக வேதாகமத்தை கையில் வைத்து பாவிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நோக்கின ஒரு பிரியமும் அவர் எங்களோடு பேசினதை மீட்டு பார்க்கத்தக்கதுமான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. Now everything that I'm telling you to do this morning is very, very simple. நான் இந்த காலை வழியிலே இவ்வாறாக செய்யுங்கள் என்று நான் கூறுகிற அனைத்துமே மிகவும் இலகுவான சின்ன விடயமாக இருக்கிறது. But it's very, very hard to do. ஆனால் மிகவும் அது கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. But unless we train up a generation that knows the word of God, தேவனுடைய வார்த்தையை தெரிந்த ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கும் பொழுது, unless we train up a generation that learns to wait in the presence of the Lord, ஒரு தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிற ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்காமல் விடும் பொழுது, we will have weak and powerless people who are unable to do what God has called them to do. ஒரு பலன் இல்லாத சத்துவம் இல்லாத தேவன் அழைத்த விடயங்களை செய்ய முடியாத ஒரு பலவீனமான ஒரு சமூகத்தை நாங்கள் உண்டாக்குகிறோம். Now I know as a society, as mothers and fathers, we have a desire and a need to do things for our children. ஒரு சமூகமாக, ஒரு தாயாக, தந்தையாக எனக்கு தெரியும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் இருக்கும். We like to do everything for them so that they will have an easy time. அவர்களுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே அவர்கள் ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் நடத்தி செல்லலாம் என்பதற்காக. So maybe when our kids are studying for exams, while they are studying, we are feeding them. They are 17, 18 years old, but you are feeding them because they are studying. You want them to do well and not waste time eating their food, so you feed them. எங்களுடைய வீட்டிலே 17, 18 வயசில் இருக்கிறவர்கள் பரீட்சைக்காக படிக்கும் பொழுது அவர்கள் இலகுவாக படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சாப்பாட்டையும் கொண்டு போய் ஊட்டி விடுகிறோம். Then we want them to study and then they get late in the morning. They can't get up, so what do? Let them sleep. We are ironing the uniform. ஆகவே அவர்கள் லேட்டாக படுத்தால் மார்னிங் எழும்ப மாட்டினோம்னுட்டு நாங்கள் அவர்களை படுக்க வைத்து விட்டால் அவருடைய யூனிஃபார்ம் எல்லாம் நாங்கள் அயர்ன் பண்ணி கொடுக்குறோம். We pack everything, fill the water bottle, have it all ready. They just have to put on everything, take it and go. எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்ல நாங்கள் ரெடியாக வைத்திருக்கிறோம். காலையில் எழும்பி அதை போட்டுக்கொண்டு போவது மட்டும்தான் அவர்களுக்கு வேலை. And then we pray for them also, and we cover them with prayer. We quote Bible verses over them and we send them off. அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை ஜெபத்தினாலே அவர்களை மூடி வசனங்களினாலும் அவர்களை மூடி நாங்கள் அனுப்புகிறோம். But even though as elders or mothers or fathers we may pray for our children and do everything for them, நாங்கள் வளர்ந்தவர்களாக தாயாக தகப்பனாக இவை எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு செய்தாலும் கூட, all the prayers in the world cannot renew the strength that they should find when they wait in the presence of the Lord. அவர்கள் தனியாக அவர்கள் தேவனோடு தொடர்பை வைத்துக்கொண்டு காத்திருந்து பெறுகிற பலன் உலகத்தில் உள்ள எல்லா ஜெபத்தை சேர்த்தாலும் கூட அவர்களுக்கு கிடைக்காது. You can't do that for them. அதை நீங்கள் அவர்களுக்காக செய்ய முடியாது. They have to learn to wait in the presence of the Lord.
தேவனோடு காத்திருப்பதற்கு அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். If you're under 30 years, just raise your hand for a moment. 30 வயசுக்கு கீழ்ப்பட்டவர்கள் உங்கள் கரங்களை சற்று உயர்த்தி If you're under காண்பீர்கள். 30, you have to learn to wait in the presence of the Lord. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Nobody can do that for you. யாருமே உங்களுக்காக அதை செய்ய முடியாது. Even as a congregation, if we cover you in prayer, you still have to learn to be in the presence of the Lord and be strengthened. ஒரு சபையாக நாங்கள் உங்கள் ஜெபத்திலே உங்களை மூடி ஆசீர்வதித்தாலும் கூட தேவனோடு காத்திருப்பதற்கு நீங்களாகவே தான் கற்றுக்கொள்ள You வேண்டும். see, we have a long journey ahead. Some people's years ahead are shorter than others, but we all are living and breathing today, so we have a length of life yet to live. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டம், நாங்கள் வாழ்வதற்கான காலகட்டங்கள் எங்கள் எதிரே இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிமிடத்திலே இந்த வேளையிலே நாங்கள் ஒன்றாக நாங்கள் மூச்செடுத்து நாங்கள் And வாழ்ந்து even though கொண்டிருக்கிறோம். right now you may be flying on top of the world and you have no problems, இந்த வேளையிலே நீங்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மிகவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். there are going to be seasons in your life where there are challenges. ஆனால் சவால்கள் வருகிற பருவங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. As verse 31 says, there are going to be times and challenges in your life when you will have to mount up with wings like eagles and fly over these situations. 31ஆம் வசனம் கூறுகிறது போல நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீங்கள் பறந்து செல்ல வேண்டிய சவாலான சில பருவங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். Where no matter what is going on in your world, you will need the strength to look above and go over it. உலகத்திலே என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் உங்கள் செட்டைகளை அடித்து அதன் மேலாக நீங்கள் பறந்து அதை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். Then there are situations and challenges coming in your life where you will need the strength to run through it, to push through it and not be weary. உங்களுடைய வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்கள் வரும். சில சந்தர்ப்பங்கள் நடந்து அல்ல, ஓடி அதை உடைத்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆகவே நீங்கள் பலன் அடைந்து போகாதபடிக்கு certain hard short seasons in your life where strength and endurance is needed as you run through it. உங்களுடைய வாழ்க்கையிலே சில பருவங்கள் வரும், மிகவும் கடினமான காலகட்டங்கள். அதை உடைத்தெறிந்து அதன் ஊடாக ஓட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். And then there are going to be seasons of challenge which are long and will require you to walk a long road through it. சில சவாலான காலகட்டங்கள் வரும், மிக நீண்ட காலகட்டங்கள். அதனூடாக பொறுமையாக நடந்து செல்ல வேண்டிய காலகட்டம். You're going to have to find the strength to walk and not faint. அதற்கு ஊடாக நீங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு நடந்து செல்ல வேண்டிய பலன் உங்களுக்கு தேவை. Where is this strength to be found? இந்த பலனை நீங்கள் எங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? When you wait in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிற வேளையிலே. So there's a time to commit to the Lord every day. தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும். Where you read the word. நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்து and you learn the word of God. அவருடைய வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். There is also a time in the day where you pray and you voice out to God what you want to say. ஒரு நாளிலே நீங்கள் தேவனுக்கு நீங்கள் என்ன கூற வேண்டும் என்ற உங்கள் குரல்களை உயர்த்தி கூறுகிற ஒரு நேரமும் உண்டு. But there also has to be a time when you just sit with God and let him speak to you. இவ்வளவு நேரம் இருந்தாலும் ஒரு நாளிலே நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் அல்ல தேவன் அவருடைய குரலிலே உங்களோடு பேசுவதற்கான நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். Where you clear your mind of all the clutter. உங்களுடைய எண்ணங்களில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் குப்பைகளை நீங்கள் உதறிவிட வேண்டும். And you spend time with God without thinking of anything else and allow him to build you up. வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவர் உங்களை பலப்படுத்தத்தக்கதாக அவருடைய சிந்தையிலே இருக்கிற ஒரு நேரம். You can connect with the Lord and wait on him. நீங்கள் தேவனோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அவருக்காக நீங்கள் காத்திருக்கலாம். Let him speak to you. அவர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுங்கள். Let him tell you the things that he wants to tell you. அவர் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற காரியங்களை அவருக்கு சொல்ல இடம் கொடுங்கள். Of course, as older people, we do need to learn these things over and over again. கிறிஸ்தவர்களாக நாங்கள் இதை மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். But I'm especially burdened for the young people today that we will learn to wait in the presence of the Lord, especially because I know it goes against the culture of our time. விசேடமாக நான் இளைஞர்களை நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பதற்கு கொஞ்சம் கடினமான விடயம்தான். என்றால் நாங்கள் இப்பொழுது வாழுகிற அந்த கலாச்சாரத்தை விட்டு அது சற்று கொஞ்சம் வேறுபட்டது.
So even as the team comes to lead us in worship, I want to ask, if you're under 30, I want you to stand to your feet for a moment because we just want to pray for you. ஆராதனை குழுவினர் மேடைக்கு வந்து இப்பொழுது ஆராதனை செய்யும் பொழுது 30 வயதிற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் நீங்கள் விசேடமாக எழுந்திருந்து தேவனோடு காத்திருக்கிற அந்த திறனை குறித்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Wherever you are, just stand to your feet if you're 30 or under. நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் 30 மற்றும் 30 வயதிற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God has a plan and a purpose for your life. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். Not just to be something great in the world, உலகத்திலே ஒரு பெரிய ஒரு மனிதராக ஆகுவது அல்ல, but to know who He is ஆனால் தேவன் யார் என்பதை அறிந்து and to be strengthened by Him, அவர்னாலே நீங்கள் பலனடைந்து so that you will know what He wants you to do with your life. அவர் உங்கள் வாழ்க்கையில் மூலமாக என்ன செய்யவிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். And you will have the focused mind and the passionate heart for God to do that which He has called you to do. ஆகவே உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணமும் ஒரு ஆர்வமுள்ள மனதும் இருக்கும் தேவன் சொன்னதை செய்வதற்கு. I know the temptations and the pressures you face are insurmountable. They are huge. They are nothing like the pressures that we had when we were your age. We understand that. உங்களுடைய வயதிலே உங்களுக்கு வருகிற சோதனைகளும் அழுத்தங்களும் எண்ணி பார்க்க முடியாதவை, அவை மிகவும் கடினமானவைகள் தான். But if you learn to wait in the presence of the Lord, I promise you that God will show you who He is. நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு காத்திருந்து அவர் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, and He will strengthen you so that you can be all that He has called you to be. அவர் உங்களை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறாரோ அவ்வாறு இருப்பதற்கு அவர் உங்களுக்கு பலனை உண்டு பண்ணுகிறார். So I want you to close your eyes for a moment. If you're under 30 and you're standing, please close your eyes for a moment. எழுந்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். And you just begin to talk to God at this time. தேவனோடு நீங்கள் பேச ஆரம்பியுங்கள், கதையுங்கள். Maybe you're saying, God, I don't know what she's talking about. மேபி அவர் போதகர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். What I'm talking about is asking God for that ability to be quiet in His presence. நான் சொல்லுகிறது என்னவென்றால் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை. To be quiet in the presence of the Lord and to be able to hear His voice. அவருடைய பிரசன்னத்திலே அமைதியாக இருந்து அவருடைய குரலுக்கு செவிமடுப்பது. Maybe there is no place in your house where you can be quiet. உங்கள் வீட்டிலே அமைதியாக இருந்து தியானிக்கக்கூடிய ஒரு இடம் உங்கள் வீட்டிலே சில வேளை இல்லாமல் இருக்கலாம். I pray that God will show you a time of the day or a place where you can just get alone with Him, even if it is for a few minutes. ஆனால் தேவன் அவ்வாறான ஒரு நேரத்தை, ஒரு இடத்தை உங்களுக்கு மிக விரைவில் காண்பிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். If you're a person who finds it hard to focus and your thoughts keep jumping from one to another, just ask the Lord to give you concentration and focus this morning. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த கஷ்டப்படும் நபரா நீங்கள், உங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க முடியாது என்றால் அந்த திறனை தேவனே எனக்கு தாரும் என்று இப்பொழுது கேளுங்கள். Maybe you're a person who you know you're addicted to your phone and you want to keep looking at it, you want to play games, you want to watch videos, you feel like doing that all the time. உங்களுடைய ஃபோனிலே வீடியோஸ்க்கும் கேம்ஸுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் அது எவ்வாறு உங்களுடைய நேரத்தை பறிக்கிறது என்பதாக. You know what's happening is that the devil is stealing from you the time that you should spend with God. பிசாசானவன் நீங்கள் தேவனோடு வைத்திருக்க வேண்டிய நேரத்தை திருடி விடுகிறான். But I want you to ask the Lord this morning for strength and perseverance to be with Him. இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனோடு பலனையும் சத்துவத்தையும் நீங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்ளும்படியாக கேட்கிறேன். For that genuine desire to be in His presence and wait on Him. அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் அந்த உண்மையான ஆசை. Hallelujah. I pray that even as you commit that time to the Lord, by somewhere around December you will have a testimony in your heart about what God is teaching you and how He's drawing you close to Him. இந்த நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் உங்களோடு பேசுவதை குறித்தும் அவர் உங்களோடு அவருக்கு அருகிலே வருவதை குறித்தும் நீங்கள் டிசம்பர் மாத அளவிலே சாட்சி சொல்லத்தக்கதாக அவர் உங்களை வழிநடத்துவார். So young people, whatever your age is, I want to tell you, put your hand on your heart. இங்கே இருக்கிற இளம் வயது உள்ளவர்கள் உங்களுடைய மனதிலே உங்கள் இதயத்திலே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Even the young people here on the stage who are under 30, please put your hand on your heart and just commit to the Lord this morning. மேடையில் இருக்கிறவர்களும் கூட அவ்வாறாக கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 30 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் And say, Lord, teach me to wait on you. சொல்லுங்கள், தேவனே உமக்கு காத்திருப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். Teach me to be quiet in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே அமைதியாக இருக்க கற்றுத்தாரும். Give me a love for your word. உமது வசனத்திற்கு நேரான ஆசையையும் விருப்பத்தையும் தாரும். Let me hear your voice.
உம்முடைய குரலை கேட்க உதவி செய்யும். Let me know what it sounds like to hear the voice of God. உம்மை கேட்பது உம்முடைய குரலுக்கு செவிமடுப்பது எவ்வாறாக இருக்கும் என்பதை உணர உதவி செய்யும். Say to God, I bring all my disappointments before you this morning. தேவனே, என்னுடைய ஏமாற்றங்களை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லுங்கள். I bring all the places where I feel you have let me down and you have not fulfilled your promises to me. நீங்கள் என்னை கைவிட்டு விட்டீர்கள், என் வாக்குத்தத்தம் ஒன்றையுமே நிறைவேற்றவில்லை என்று நான் நினைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையிலே உமக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். உம்மை அறிவதற்கு உதவி செய்யும். Help me to love you, Lord. உம்மை நான் அன்பு செய்ய உதவி செய்யும். And help me to wait in your presence. உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருக்க உதவி செய்யும். Amen. சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் சுமைகள், என் பாருங்கள், என் சுமைகள். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா,
எங்களுடைய மத்தியிலே அசைவாடுகிறபடியால் தேவனே உமக்கு நன்றி. At this time we commit every difficult situation and challenge that we have to you, Lord. இந்த நேரத்திலே எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு சவால்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உமது முன்பிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Sometimes the struggles of our lives are so difficult that we don't feel like coming into your presence. சில சமயங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில விடயங்கள் உமக்கு முன்பாக வருவதற்கு கூட எங்களை But I pray this morning, Lord, you will call us into where you are. இந்த நேரத்திலே உங்களுக்கு உள்ளாக நீர் இருக்கிற இடத்திலே எங்களை கூட்டிச் செல்லும். Because when we are near you, that's the only place where we will renew our strength. நாங்கள் உமக்கு அருகிலே இருக்கிற வேளையிலே அந்த நேரத்தில் தான் நாங்கள் புது பலன் அடைகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். The ஆமென். grace of our Lord Jesus Christ, தேவனுடைய கிருபையும் the love of God our Father, பிதாவான தேவனுடைய அன்பும் and the communion of the blessed Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய திருப்பந்தியும் be with us all, now and always. எங்களோடு கூட எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. Amen. ஆமென். God bless you and have a wonderful week of waiting on the Lord. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாரத்தை நீங்கள் அனுபவியுங்கள்.